பிறந்தவரை போற்றி துதி மனமே வெத்தலையில் பிறந்தவரை போற்றி துதி மனமே படித்து ஆண்ட சர்வ வல்லவர் சர்வத்தையும் படித்து ஆண்ட சர்வ வல்லவர் தாழ்மையுள்ள தாய்மடியில் தலை சாய்க்கிறார் தாழ்மையுள்ள தாய்மடியில் தலை சாய்க்கிறார் வெத்தலையில் பிறந்தவரை போற்றி துதி மனமே வெத்தலையில் பிறந்தவரை போற்றி துதி மனமே பிறந்தவரை போற்றி துதி மனமே வெத்தலையில் பிறந்தவரை போற்றி துதி மனமே சொன்னவரே முடிப்பதற்காக மோட்சம் விட்டு தாழ்ச்சியுள்ள முன்னரையிலே மோட்சம் விட்டு தாழ்ச்சியுள்ள பிறந்தவரை போற்றி துதி மனமே வெத்தலையில் பிறந்தவரை போற்றி துதி மனமே ஊரை தெரிஞ்சுக்கிட்ட உலகம் புரிஞ்சுக்கிட்ட கண்மணி என் கண்மணி நானும் பொருந்திடுச்சு கண்மணி என் அழகாரு ரோட்ல சார் போடுறாங்க என்ன சாரு இல்ல அம்ச்சி இந்த சார் பார்க்க அழகா இருக்கு ஆனா உட்காந்து நல்லா இருக்குமா தெரியலையா உட்காந்து என்ன உண்டா நீ பாட்டில் விட்டு போயிடுவியா வீட்டுலாம் போக மாட்டேல சரி மச்சி என்னடா இது இந்த இடத்துல பாவம் எழுதிருக்கு படிச்சு பார்க்கலாம் பாம் போட்டுக்கலாம் மச்சி இது பாவம் எதுக்கு சொல்றா என்ன போட்டு பாவம் சரி நான் பாரு மச்சி அதை உட்காந்து பாக்குறேன் பா எவ்வளோ இன்பமாக இருக்குது பா இந்த பா இனிமேல் கால் மேலே கால் போட்டு உட்காரலாம் இப்படி சொகுசாக உட்காரலாம் இப்படி உட்காரலாம் இருக்குது நீயா ஏய் போடா பஸ் ஸ்டாண்ட் தானே உட்கார சொன்னேன் ஐயா வேலைக்காவது போ நீ ஏய் போடா ரொம்ப போடா சரி அப்புறம் இது கஞ்சாலும் தர மாட்டேன் உனக்கு பராஜா சரி வாடா வந்து பாரு உட்காந்து வா தெரிஞ்சுக்கோ ஏய் வர மாட்டா ஏய் நாச்சுடா சிரிச்சு நிக்கிற டேய் பிட்ட ஓட்டிக்கிச்சா ஏமா வர மாட்டா டேய் வர மாட்டா ஏய் நான் ஓட்டிக்கிறேன் வலிக்குதா டேய் கீழ என்னடா பாக்குறீங்க நீ பாரு கீழ பாரு எது மாட்டியடா அப்படினா ஓட்டிக்குது என்னடா பீனா பேலடா நான் பேலடா எதுமா இல்லையா ஏய் இல்லடா போய் எப்படிடா பொண்டாட்டி வீட்ல காத்து நிக்கறடா எனக்கு வேற இன்னைக்கு வேற வாங்க சொன்னடா காசு எல்லாத்தையும் வாங்க சொன்னடா ஏய் ஷாப்பிங்லாம் போணும்டா நீ எப்படா ஏய் வர மாட்டடா உன்னை யாரு தொத்துனா காசனா மக்கார சொன்னா காஞ்சியா சரி மச்சி அந்த பாவத்தை இருக்குதா பாரு மச்சி இருக்குதுடா பாவம் சரி அந்த பாவத்தை உன்னை காப்பாற்ற முடியாதா டேய் நில்றா டேய் என்னடா விட்டு போயினாக்குறா என் கூட ஓசி கோயிலா குச்சிடா டேய் கட்டிங்லாம் வாங்கி குச்சிடா டேய் நாளைக்கு பாட்டு வேந்தன சொன்னியடா டேய் நடா நீ ஐயோ யார் என்ன காப்பாத்துவா ஐயோ ஏசப்பா என்ன காப்பாத்துங்க நான் குடிச்சுக்கிறேன் பாத்துக்கலாம் யார் பாணி டாக்டர் வாங்க டாக்டர் உங்ககிட்ட அடிக்கடி வந்து நான் சிக்கன் போய் ஊசி போடுவேன் என்ன நாம இருக்குதாப்பா
அடிக்கடி உங்களுக்கு சிக்கன் குனியா வரும்போது நீங்க தான் ஊசி போடுவீங்க. சிக்கன் குனியா வச்சு மட்டன் குனியா ஆமா. இப்போ எனக்கு ஒட்டி இருக்குது டாக்டர். இந்த சேர் அடியில ஒட்டி நிக்குது டாக்டர். சேர் அடியில ஒட்டி நிக்குதா? ஆமா டாக்டர். ஐயோ இது சுகர் மாத்திரை போட்டே கையில. என்ன டாக்டர் போடல டாக்டர். பிபி தான் செக் பண்ணி பாரு டாக்டர். பிபி எல்லாம் கரெக்ட் ஆகுதே. அப்ப எப்படி மழை ஒட்டி இருக்குதீங்க? தெரியலையே, நான் இது படிக்கலையா? சரி டாக்டர், கையை பிடிச்சி தூக்குங்க டாக்டர். இது தூக்க முடியலையா? எத்தனை பேர் ஊசி போட்டு ஓடி போகிறாங்க. அது மாதிரி பெரிய மாட்டு ஊசி எல்லாம் வச்சு அது எடுத்து போடு டாக்டர். என் கையில இல்ல, இதெல்லாம் நான் படிக்கல டாக்டர். எடுத்து போடு டாக்டர். இல்ல இப்ப என்னால விடு போப்பா. டாக்டர், என் ஃப்ரெண்டு வந்தான், என்னை விட்டு போயிட்டான். அந்த பாவத்துல வந்து ஊசி குடிக்காரன் வந்தான், விட்டு போயிட்டான். அடிக்கடி 100 ரூபாய் பீஸ் 500 ரூபாய் பீஸ் பிடிங்கின டாக்டர் 500 ரூபாய் 600 ரூபாய் போட்டு பீஸை கொடுத்து அனுப்புவான். அவனும் போயிட்டான். இப்ப யார் வர போறான்னு காப்பாத்த? ஐயோ என்னை காப்பாத்துங்க. டீச்சர் 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 ஞாபகம் டீச்சர். ஞாபகம் உங்களுக்கு? டீச்சர் இல்ல டீச்சர், என் ஃப்ரெண்டு கூட வந்த டீச்சர். அந்த படுபாவி உட்காந்து நல்லா இருக்குதா சொன்னா, உட்காந்து பார்த்தா அப்படியே ஒட்டிக்கிச்சு டாக்டர். இப்பவே சொன்னவன நானு ஒழுங்கா ஹோம்வொர்க் எழுதுடா, ஒழுங்கா படிடா, தேவையில்லாத ஃப்ரெண்ட் கூட சேராதடான்னு சொல்லிட்டு. ஆமா டாக்டர். இப்போ வந்து இப்படி மாட்டிட்டியா? மாட்டினேன். என்ன பண்ணுது டாக்டர்? எவ்வளவு பெரிய பசங்க 9th பசங்க அடிச்சு ஓட விட்டியே டாக்டர். ஹோம்வொர்க் எழுதுனா அடிச்சு அவளை சாவடிப்பிய. ஒரு நாள் முட்டி போட வச்சு உப்பு மேல நிக்க வைப்ப டாக்டர். இப்ப எப்படியாவது காப்பாத்து டாக்டர். டாக்டர் டீச்சரா? ஐயோ மறந்துட்டேன். எனக்கு ஒட்டினால டாக்டரா டீச்சரானு மறந்துட்டேன் நானு. என்ன காப்பாத்துங்க. அந்த ஊசி குடிக்காரன் வந்தான். பாவத்துக்கு போவாதடா பல தடவை சொன்னேன். ஆமா டாக்டர், நீங்க சொல்லி அந்த வார்த்தை எங்க இருக்கு டாக்டர்? டீச்சர் நான் அந்த வலியிலே வந்துட்டேன் டீச்சர். டீச்சர் நாங்க பாரு டீச்சர், உங்க டாக்டரா கண்டுபிடித்தேன் டீச்சர். மேக்ஸ்ல கோழி முட்டை. ஆமா டீச்சர். சயின்ஸ்ல வாத்து முட்டை. ஆமா டீச்சர். லைஃப்ல முட்டை ஆயிட்டேன். இந்த முட்டையில இருந்து வெளிய வர முடியல டீச்சர் என்னால. ஏந்திரி பார்க்கலாம், ஏந்திரி. ஐயோ ஓடிக்கிச்சு. முடியலடா. என்ன யாரா பூச்சி எங்கப்பா எங்க வர மாட்டேது டீச்சர். டீச்சர் வர மாட்டேது. அப்பா இந்த கணக்கு வந்து இந்த சப்ஜெக்ட் நான் எங்கேயுமே படிக்கல. என்ன தயவு செஞ்சு டீச்சர் நீங்க பச்சை பத்தி சொல்லுங்க. நான் பச்சை பாமனு பச்சை இதனால டீச்சர் சொல்லுங்க டீச்சர். அதாவது சொல்லுங்க டீச்சர். டீச்சர் டீச்சர் இத பா டீச்சர் பாமனு போட்டுக்கு டீச்சர். டீச்சர் நீங்க பாமனு போட்டுக்கு டீச்சர். டேய் பாம் இல்லடா, அது பாவம்டா. பாவமா? ஐயோ பாவத்துல மாட்டிட்டேன் நானு. ஐயோ இதுல இருந்து என்னால காப்பாத்த முடியாதுப்பா, நான் போறேன்ப்பா. சரி டீச்சர் பாத்து போங்க. டாக்டர் தான் திட்டி அனுப்பிச்சேன். உங்களை ஏற்கனவே திட்டிட்டேன், நீங்க போங்க. பாய் பாய். ஐயோ கோசி கடிகாரம் வந்தானே. டாக்டர் வந்தாங்களே, டீச்சர் வந்தா யாரும் என்ன காப்பாத்த முடியல. இந்த பாவத்துல இருந்து யாரு என்ன காப்பாத்துவா? ஓ யாரு என்ன காப்பாத்துவா? யாரு அவன் பத்தக்கல துணி? யாரு என்ன காப்பாத்தி தொலையா? நைட் நைட் சொல்லி நைட் என்னப்பா அவன் வேப்பில கிளம்ப இருக்காரு. வாப்பா என்ன காப்பாத்துப்பா. என்ன என் கோசி குடிக்காரன் தான் என்ன மாட்டு விட்டு போயிட்டான். நான் அழகா இருக்குது இந்த பாவத்துல உட்காந்துட்டேன். நான் ஃபர்ஸ்ட் பாவம் தான் படிச்சேன், பார்த்தா பாவமா. நீங்க எவ்வளவு பேர் ஓட்டிக்கிறீங்க. இந்த சேர் வந்து எழுப்பி காட்டுங்க. நான் உண்மையான மந்திரவாதி நம்புறேன். நான் ஒரு மந்திரம் போறேன், நீ ஏஞ்சி ஏப்புங்க டாக்டர். ஓம் ரீம் ரீம் தா பா. ஐயோ சீம் டபா டபா. ஓட்டா பீம். சரி டாக்டர். ஏஞ்சி வா. இந்த கையை பிடிக்காதீங்க, இந்த சேரை பிடிக்கணும். இந்த கையை பிடிச்சிருங்க. வா கை தான் பிடிச்சிருங்க. நான் சாப்பிட வரேன் டாக்டர். எனக்கு அதான் சொல்லிச்சு டாக்டர். டாக்டர் டாக்டர் ஆமா டாக்டர் வெட்டுங்க. மந்திரவாதி என்னை காப்பாத்துங்கப்பா. சரி சரி. அந்த மந்திரத்தை டாக்டர் போட்டு ஓட ஊசியை மறைக்க முடியலப்பா என்னால. இது பாவச்சாரி, உன்னை காப்பாற்ற முடியாது. பாவம் சாரா? எங்க பார்த்த பாவத்தை? நான் தான் மறைச்சிருக்கேன். இதான் பாவம். பாவம் தெரிஞ்சு ஓடதான் பார்ப்பேன். பாவம் தெரிஞ்சு நானா காப்பாற்ற. எவ்வளவு ரத்த காட்ட இப்ப ஓட்டிக்கிறீங்க. எவ்வளவு பில்லி சொல்லி எடுத்துக்கிறேன். என்ன ஐயோ எவ்வளவு பச்சை மண்டை. ஐயோ விட்டு போயிட்டானே பச்சை மண்டை. என்னை காப்பாத்துங்கடா. யார் இந்த பாவத்துல வந்து வருவா என்னை காப்பாத்த? பாவமே என்னை விட்டு போயிடு. எனக்கு பிடிக்கல இந்த பாவத்துல இருக்க. ஐயோ மச்சாவா யாரா நீ? நான் பெற்றா உன்னை மாதிரி மச்சானா? டேய் அப்படி சொல்லிட்டேன். அப்படி சொல்லிட்டா? நான் பெற்றா அவருக்குள்ள சரி போனா போன பச்சோம். ஆமா நீ யார் இப்போ? ஃப்ரெண்டா? உனக்கு சிங்கர் குத்த உனக்கு சிங்கர் நான் பாட்ஸ் எடுத்து வாயா. வாடா அவனை காப்பாத்துறா வாடா. என்ன மண்ணகதி டாக்கையில தீபாவளியா கத்தேக்க தீபாவளி நோ போற அப்போ வலி. எனக்கு வந்து நெஞ்சு வலி. நான் தூடான உன்னை. பாட்டுல எவ்வளவு பேர் எஞ்சு பானி கேடி படிக்கிறேன். நான் செத்துறோம் போடுறேன் உன் பாட்டுல. செத்துவியா? டேய் மகாஜி கத்து சொல்றேன். சரி ஒரு பாட்டு பாரு. ஒரு பாட்டு பாரு. அப்பதான் எதுக்கு நான் பாக்குறேன் நானு. நீராரும் கடலோடுங்க மனதே கலிலோலுங்க. அந்த ஆடியன்ஸ் பாட்டு பாரு. கடலோடுங்க மனதே திரப்படதே. ஏமா நானா ஏத்துக்க சாப்பிட ஏத்துக்கு போறோம். யார் அப்பா ஒரு சால. டேய் பாவ ஒரு சால. சால பாவ ஓடுங்க. பாவமா? இத பாத்துக்க நீ பாவத்தை. சொல்லு வைங்க பாவ. பாவ போடுங்க. பாத்துக்க நீ அப்படியே ஓடு. நீ ஓட ஓட. ஓட நம்ம அச்சு ஓட ஓட போடாடி. போடா.
ஐயோ யார் என்ன காப்பாத்துவா தெரியலையே. இந்த பாவத்திலிருந்து என்னை யார் காப்பாத்துவா? யார் என்னை விடுதலை ஆக்குவா? ஐயோ கர்த்தர் நல்லவர். இந்த அவர் பாவம் கிருபை என்னால என்றும் முடியல. உள்ளது. கர்த்தர் நான் இதை நல்லவர். விடுதலை நினைக்கிறேன். இந்த பாவம் என்ன தம்பி? யார் என்னை என்னாச்சு பா? ஏன் காப்பாத்துவா? கத்திட்டு இருக்க? ஐயோ, என்னப்பாச்சு? என்னாச்சு? யாருங்க ஐயா நீங்க? கண்ணே தெரியலையா? பாஸ்டர் வந்திருக்க, சொல்லுங்கப்பா. என்ன பாஸ்டர், சோத்திரம் பாஸ்டர். சோத்திரம், என்ன அடிக்கடி உங்க சர்ச்சில் வந்து போன நோண்டி இருந்தேன் பாஸ்டர். நான் என்னப்பா, ரயில் இன்ஜின் உங்க கடிச்சு சபைக்கு வந்து நான் நேரம் கூட வரல ஆண்டவர். உங்க நேரத்துக்கு கூட வராம நல்லா தூங்கி இருந்த ஆராதனையில பாஸ்டர். பாஸ்டர் சரிப்பா, நீங்க சரிப்பா. பேசும்போதெல்லாம் காதுல கேட்கணும் பாஸ்டர். ஆனா எதையும் மனசுக்குள்ள ஏத்த மாட்டேன் பாஸ்டர். சரிப்பா, ஒளிச்சு வச்சுப்பாரு. நான் இந்த சொல்றேன் பாவத்துல இருந்து என்னை காப்பாத்துங்க கண்டிப்பா பாஸ்டர். ஆண்டவர் கூட இருக்காரு. உன்னை பாஸ்டர் சொல்லுங்க மீட் எடுப்பாரு. சொல்லுங்க. நீ வரும்போது போகும்போதெல்லாம் உன்னை கூப்பிட்டுருக்கேன், சர்ச்சுக்கு வாப்பா. ஆமா, எப்பா இப்படி பாஸ்டர். இருக்கிற பாவத்துல இருக்காத, ஏற்கனவே உன்னை கூப்பிட்டேன். நீ என்ன பண்ணல? சாக்கு போக்கு சொல்லிட்டு சர்ச்சுக்கு வராம இருந்துட்டு. அதனாலதான் ஆண்டவர் வந்து பாத்தீங்கன்னா உன்னை பாவத்துல இருந்து மீட் எடுக்க முடியல. ஏன்னா பாவத்துக்கும் அசுத்தத்துக்கும் பரிசுத்தத்திற்கும் ஆண்டவர் வந்து பாத்தீங்கன்னா தூரமா இருக்காரு. ஏன்னா பரிசுத்தத்துக்கும் அசுத்தத்துக்கும் ஆண்டவர் கனெக்டிவிட்டி கிடையாது. பரிசுத்தத்துக்கு மாத்திரம் தான் கனெக்டிவிட்டி. நீ வந்து என்ன பண்ணிட்ட? பரிசுத்தத்துக்கு தேடாம பாவத்துக்குள்ளாக நீ போயிட்ட. அசுத்தத்துக்குள்ளாக போனதுதான் இந்த நிலைமை உனக்கு வந்துருச்சு. இப்போ கூட ஒன்னும் பிரச்சனை இல்ல. ஆண்டவர் வந்து பாத்தீங்கன்னா உன்னை பாவத்தை வந்து மீட் எடுக்க வல்லவரா இருக்கு. நான் புடிச்சுக்கிறேன் பாஸ்டர். ஒன்னும் இல்ல, நீ குடிச்சிருந்தாலும் சரி, எந்த நிலைமையில இருந்தாலும் சரி, ஆண்டவர் வந்து பாத்தீங்கன்னா உன்னை மீட் எடுப்பாரு. நீ கவலைப்படாத. நீ ஒன்னே ஒண்ணுதான் செய்யணும். ஏன்னா வசனம் நீதிமொழிகள் 28:13 சொல்லப்பட்டிருக்கு, தன் பாவத்தை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அதை அறிக்கை செய்து விட்டு இருக்கிறவனோ இரக்கம் பெறுவான் சொல்லி நீதிமொழிகள் நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்லியிருக்காரு. இப்போ கூட ஒன்னும் பிரச்சனை இல்ல. உன் பாவங்களை ஆண்டவர்கிட்ட அறிக்கை விடு. எல்லா பாவங்களும் விட்டு நீங்கி போகும். சொல்றியா? இப்ப சொல்லு சரியா? ஆண்டவரே பாஸ்டர் ஒரு நிமிஷம் பாஸ்டர். எத்தனை மந்திரவாதிகள் வந்தாங்க பாஸ்டர். என்னோ சீன் டம் டம்னா சொல்லி காப்பாத்தலாம். ஆனா அவனால கூட காப்பாத்த முடியல. இந்த ஏசப்பா என்னால விடுதலையாக்க முடியுமா பாஸ்டர்? கண்டிப்பா ஆண்டவர் எல்லாரையும் விடுதலையாக்க எடுத்துட்டு வரா. கண்டிப்பா இந்த கார் வந்து விடுதலையாக்கி வரா. கண்டிப்பா பாஸ்டர் உங்க காட்ட வேற பாஸ்டர். அப்படியே ஒட்டி இருக்குது என்னப்பா பாஸ்டர். இப்படி ஒட்டிட்டு ஒண்ணு பாவத்துல இருந்து ஒண்ணு இல்ல. இப்ப பாரு சேர் ஒட்டி இருக்குது பாஸ்டர். ஏசப்பா நாமத்துல இப்ப சேர் வெளிய வர போகுது. அப்படியே பாஸ்டர். ஆமா கண்டிப்பா நீ அறிக்கை சரி பாஸ்டர். அறிக்கை பாஸ்டர். அறிக்கை சொல்றியா? சொல்லு. ஆண்டவரே ஆண்டவரே என் பாவத்திலிருந்து என் பாவத்திலிருந்து மீட்டெடுங்க. என்னை மீட்டெடுங்க. என்னை பரிசுத்தப்படுத்துங்க. என்னை பரிசுத்தப்படுத்துங்க. நான் செஞ்ச அக்கிரமத்தை நான் செஞ்ச அக்கிரமத்தை மன்னிங்க. பாவத்தை மன்னிங்க. பாவத்தை மன்னிங்கப்பா. பழக்கத்தை மன்னிங்க. பழக்கத்தை மன்னிங்க. பழக்கத்தை மன்னிங்க. பழக்கத்தை மன்னிங்க. தவறான நண்பர்களோடு சேர்ந்ததை மன்னிங்க. தவறான நண்பர்களோடு சேர்ந்ததை மன்னிங்க. பாவத்தை எல்லாம் என் பாவத்தை எல்லாம் இரத்தத்தினால கழுவுங்க. இரத்தத்தினால கழுவுங்கப்பா. என்னை சுத்திகரிங்க. கல்வாரி சிலுவையில சிந்தின கல்வாரி சிலுவையில சிந்தின ரத்தம், அந்த பரிசுத்த ரத்தம் கழுவட்டும். என்னை கழுவட்டும் அப்பா. பரிசுத்தப்படுத்தட்டும். என்னை பரிசுத்தப்படுத்துங்க. ஏசப்பா உங்களை விட்டா பாவத்திலிருந்து மீட்டெடுக்க பாவத்திலிருந்து மீட்டெடுக்க யாருமே இல்ல. ஆண்டவரே கூட வாங்க. என் கூட வாங்க. என்னை ரட்சிங்க. பாவத்திலிருந்து தூக்கி எடுங்க. பாவத்திலிருந்து தூக்கி எடுங்க. கவலைப்படாதப்பா. இப்ப பாருப்பா உற்சாகமா ஆண்டவருடைய நாமத்தினால என்ன பண்ண போற? இப்ப எழுந்துக்க போறேன். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால எழுந்துரு. ஹalleluya. எல்லா கரங்களை தட்டுவோமா? இது போலதான் நம்ம வாழ்க்கையிலும் சரி, அநேக பாவத்துல நம்ம சிக்குண்டவர்களா இருக்கலாம். நம்முடைய மீறுதல்கள் நிமித்தம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த பூமியில வந்தார், நமக்காக மரித்தார், நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற பரிகார பலியாக இந்த பூமியில வந்தார். ஆகவே தன்னுடைய பாவத்தை